ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம காமன் ஃபிஷிங் டைம்ல இன்னைக்கு நம்ம கடல் மேல ரெண்டாவது நாள். இன்னைக்கு நம்ம ஒரு 2 கிலோ சைஸ்ல இருக்க சூறை சமைக்க போறோம். வாங்க க்ளீன் பண்ணுவோம். சமந்தமே இல்லாம அந்த பட்டு இருந்ததுக்கு டார்ச்சர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு காமன் ஃபிஷிங் டைமில் என்ன பார்க்க போகிறோம்னா சூறையை வெட்டி கிரேவி பண்ண போகிறாப்ப அதுக்கு அந்த வெட்டிக்கிட்டு இருக்காப்புல பாருங்க. மண்டை நமக்கு தேவைப்படாது, அதனால கல் ஓட்டுவோம். இப்படி கல் ஓடுங்க. என்ன மிஸ் ஆகிட்டு தண்ணில் ஓட்டாப்புல போட்டுக்குள்ளே ஓட்டாப்புல மீனை வெட்டுறதை மட்டும் பாருங்க. சகல மாதிரி வெட்டுறதுக்கு இந்த கடல்ல இந்த ஊர்லேயே ஆள் இல்லை. எந்த ஊருக்கு மட்டும் கேட்காதீங்க, பாமன்ல என் சகலைக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அதனால சொல்றாப்புல நிறைய பேர் இருக்காங்க. பிடிக்கலாம் சொல்லா சேனை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் டான்ஸ் போகும்போது பார்த்தோம். அதோட அவங்க அதை எடுக்க சொன்னாங்க. அவங்க எடுக்க உரிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குடிச்சாக்கி நல்லா இருக்கும் கிரேவி. zoom பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி உரிக்கிறாங்கன்னு. இப்படிதான் உரிக்கணும் பார்த்துக்கோங்க. குடிச்சா வேலை முடிஞ்சு. அதை கேட்டா ₹1 உள்ள போடலாம். நீங்க எவ்வளவு நாள் எல்லாரும் மீனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. மீன் பேர் உங்க ஊர்ல என்னன்னு மட்டும் சொல்லிருக்கீங்க. எங்க ஊர்ல சூறை வடக்கு சூப்பரா இருக்கும். அவனுங்க அப்படியே கேக்கு வெட்டுற மாதிரி வெட்டலாங்க. இந்த மீனை மட்டும் அப்படியே கறி மாதிரி இருக்குங்க. சிக்கன் நல்லா இருக்கு. சம்பல் அப்ப நாங்க அப்படியே ரொதல் மாதிரி வருதா? முதல்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அது ஒரு அல்வா. இப்படிக்கு உங்கள் சுகுமாரன் போயிட்டார். அவதான் காணோம், அவரு மறைஞ்சு போயிட்டாப்ல. அடுத்தது இப்போ நம்ம சதையை க்ளீன் பண்ணிட்டோம்ல. க்ளீன் பண்ணிட்டு நம்ம உப்பு தண்ணியில் கழுவக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நம்ம உப்பு தண்ணி நம்ம கழிட்டோம்னா அந்த சதை வந்து ரொம்ப உப்பாயிடும். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. உப்பாயிட்டா மறு கச்சி கிடக்க மாதிரி சாப்பிட முடியாதுங்க. அதுக்காண்டி தான் நல்ல தண்ணியில் கழுவுறோம். ஓகே, அவ்வளோதான். பாய். நம்ம சமைச்சு சாப்பிடும் போது எடுப்போம். வைங்க கண்ணே வச்ச சம்பளை இப்போ வச்சிருக்காப்புல. சூர டேஸ்ட் எப்படி சொல்லுங்க. எங்க கண்ணான வச்ச சமையல் இது சூற மீன். நல்ல டேஸ்ட். நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்றதுக்கு போதே டேஸ்டா இருக்குமா? என்னப்பா லெவலு மாஸ். அடுத்த அடுத்த ரிவ்யூ கவி சொல்லுவாப்ல. எப்பவுமே சுமார் தான். சூப்பரா